ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்பொழுது நாம் பார்க்க போகும் கதை தமிழகத்தின் சரித்திரத்தில் கண்ணீராலும் இரத்தத்தாலும் எழுதப்பட்ட ஒரு உன்னத காவியம். 7 குழந்தைகளுடன் ஒரு தாய்ப்படும் வேதனையின் உச்சக்கட்டம்தான் இந்த கதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே அர்ஜுனாபுரம் என்று ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை ராமலிங்க சேதுபதியும் இந்திராணி அம்மாளும் நீதி தவறாமல் ஆட்சி செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் நல்ல தம்பி, இளையவள் நல்ல தங்காள். நல்ல தம்பி தங்கை நல்ல தங்காள் மீது அளவு கடந்த பாசத்தில் இருந்தான். தங்கை எது கேட்டாலும் அதை மறுக்காமல் செய்வான். இருவரும் அவ்வளவு ஒற்றுமையாக இருப்பதை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். ஆனால் விதி, இந்திராணி அம்மாள் உடல் நலம் சரியில்லாமல் திடீரென இறந்து போய்விட்டார்கள். தன் மனைவி இறந்து விட்டதால் அந்த துக்கம் தாங்க முடியாமல் ராமலிங்க சேதுபதியும் இறந்து போனார். சிறு வயதிலேயே நல்ல தம்பியும் நல்ல தங்காலும் தன் பெற்றோரை இழந்து விட்டார்கள். ஆனால் தாய் தந்தை இல்லாத கவலை தன் தங்கைக்கு சிறிதும் வரக்கூடாதென்று நல்ல தம்பி அவளை இளவரசியாக வளர்த்து வருகின்றான். நல்ல தங்கால் பருவ வயதை அடைந்ததும் மானாமதுரையில் காசிராஜனுக்கு நல்ல தங்காளை திருமணம் செய்து வைக்கின்றான். காசிராஜன் நல்ல தங்காளின் திருமணத்தை நல்ல தம்பி அவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்தி வைக்கின்றான். திருமணம் முடிந்ததும் நல்ல தங்காள் மானாமதுரையில் தன் புகுந்த வீட்டிற்கு செல்கின்றாள். காசிராஜனும் நல்ல தங்காளும் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக தொடங்கினார்கள். அவர்களுக்கு 7 குழந்தைகள் பிறந்தது. 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் என்று அந்த 7 குழந்தைகளும் அரண்மனையில் மிகவும் செல்வ செழிப்புடன் வளர்ந்து வருகின்றார்கள். இப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது. மானாமதுரை பகுதியில் தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழையே பெய்யாமல் போனது. ஏரி குளங்கள் காய்ந்து போனது. கால்நடைகள் எல்லாம் இறந்து போனது. நீர் இல்லாமல் விளைச்சலும் செய்யாமல் ஊர் வறுமையின் உச்சத்திற்கே சென்று விட்டது. மக்கள் சிலர் அந்த ஊரை காலி செய்து வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். சிலர் உணவு கிடைக்காமல் அங்கேயே இறந்து போய்விட்டார்கள். இந்த வறுமை மெல்ல மெல்ல அரண்மனைக்குள் நுழைந்தது. காசிராஜனும் பொன் பொருட்களை எல்லாம் தன் ஊர் மக்களுக்கு கொடுத்து அவர்களும் வறுமையின் உச்சத்திற்கே சென்று விட்டார்கள். அவர்களின் 7 பிள்ளைகளும் பசியால் வாடி துடிக்கின்றது. தன் பிள்ளைகள் பசியால் வாடுவதைக் கண்டு நல்ல தங்காள் துடித்து போகின்றாள். தன் சீதன பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றாக விற்றாள். இறுதியில் தாலி மட்டுமே மிஞ்சியது. அதனால் வேறு வழியின்றி பிள்ளைகளுக்காக தன்மானத்தை விட்டுவிட்டு அண்ணன் நல்ல தம்பியிடம் உதவி கேட்கலாம் என்று நல்ல தங்காள் முடிவெடுத்தாள். ஆனால் காசிராஜன் அதற்கு சம்மதிக்கவில்லை. நம் பிள்ளைகளின் முகத்தை பாருங்கள், பசியால் வாடி துடிக்கின்றார்கள். ஒரு தாயாக அதை என்னால் பார்க்க முடியவில்லை. என் அண்ணன் நிச்சயம் எனக்கு உதவி செய்வான் என்று முழு நம்பிக்கையுடன் நல்ல தங்காள் தன் 7 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மானாமதுரையில் இருந்து அர்ஜுனாபுரத்திற்கு நடந்தே செல்கின்றாள். அவள் ஒரு காட்டு வழியாக வரும்பொழுது பல வீரர்கள் அங்கு புலியை துரத்தி கொண்டு பின்வருகின்றார்கள். அந்த கூட்டத்தில் நல்ல தம்பியும் இருக்கின்றான். தன் தங்கையின் இந்த கோலத்தை கண்டு நல்ல தம்பி துடித்து போகின்றான். நடந்ததை நல்ல தங்காள் அண்ணனிடம் சொல்கின்றாள். தங்கையே, நீ உடனே வீட்டிற்கு செல். அங்கு உன் அண்ணி உன்னை கவனித்துக் கொள்வாள். நான் இங்கு மக்களுக்காக வேட்டையாட வந்திருக்கிறேன். பாதியில் நான் வந்தால் அது தர்மமாகாது. நீ உடனே வீட்டிற்கு செல். நான் சிறிது நேரம் கழித்து வந்து உன்னை பார்க்கிறேன் என்று நல்ல தம்பி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அதனால் நல்ல தங்காள் அர்ஜுனாபுரத்திற்கு குழந்தைகளுடன் வந்துவிட்டாள். அரண்மனையில் நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். நல்ல தங்காள் இங்கு வந்து கொண்டிருப்பதை அவள் தம்பி மூலி அலங்காரியிடம் ரகசியமாக சொல்லிவிடுகின்றான். திருமணத்திற்கு அவள் அண்ணன் சீர் செய்தது போதாதென்று மேலும் இங்கு சுரண்ட வந்து விட்டாளா? அவளை விடக்கூடாது என்று மூலி அலங்காரி அவள் சாப்பிடுவதற்காக விதவிதமாக செய்து வைத்த அனைத்து உணவுகளையும் பொருட்களையும் மறைத்து வைக்கின்றாள். அவளுக்கு உடல் நலம் சரியில்லாதது போல் நடித்துக்கொண்டு
படுத்து கொண்டிருக்கிறாள். நல்லதங்காள் குழந்தைகளுடன் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டாள். மூலி அலங்காரியை பார்க்கின்றாள். அண்ணி, என் குழந்தைகள் பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு மட்டும் சிறிது உணவு கொடுங்கள் என்று அழுது கொண்டே கேட்கின்றாள். வாமா, நானே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், நாங்களும் மிகுந்த துயரத்தில் தான் இருக்கின்றோம். புலியை துரத்தி வேட்டைக்கு சென்றவர்கள் நலமாக வீடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் அனைவருமே விரதத்தில் இருக்கின்றோம். அரிசி பொருட்கள் எல்லாம் காலியாகிவிட்டது. இதோ இந்த கேழ்வரகை வைத்து அவர்களுக்கு சமைத்து கொடு என்று மூலி அலங்காரி மிகவும் பழைய கேழ்வரகையும் ஓட்டை பானையையும் எரிய வைக்கவே முடியாத பச்சை விறகையும் கொடுத்து ஏதாவது கஞ்சி செய்து கொள் என்று கொடுக்கின்றாள். ஆனால் நல்லதங்காள் அதையும் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு பின்புறம் வருகின்றாள். என் பிள்ளைகளின் பசிக்காக இந்த கஞ்சி தயாராக வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டுகின்றாள். அவளது பத்தினி தன்மையால் பச்சை விறகு எரிகின்றது. ஓட்டை பானையில் கஞ்சி வெளியே வராமல் அதிலே சமைக்கின்றாள். பிள்ளைகள் எல்லாம் நாம் பசியார போகின்றோம் என்று சுற்றி நின்று ஏக்கமாக பார்க்கின்றார்கள். கஞ்சி தயாரானதும் அதை பிள்ளைகளுக்கு கொடுக்க எடுத்து வைக்கின்றாள். ஆனால் அதை பார்த்த மூலி அலங்காரி, நீங்கள் அனைவரும் ஓடுவீர்கள் என்று பார்த்தால் சமைத்தா சாப்பிடுகின்றீர்கள் என்று அங்கிருந்து வேகமாக வந்து கஞ்சி இருக்கும் அந்த பானையை தூக்கி உடைக்கின்றாள். பசியால் ஏங்கியிருந்த பிள்ளைகள் கீழே விழுந்த அந்த கஞ்சியை நாக்கால் நக்கி குடிக்கின்றார்கள். இந்த ஒரு கொடுமைதான் உலகத்தின் மிக பெரிய கொடுமை. அதை பார்த்த நல்லதங்காள் விரக்தியில் அப்படியே நின்றுவிட்டாள். என் பிள்ளைகளை இந்த நிலைமையில் நான் பார்க்க வேண்டும், இனி இந்த உலகம் எனக்கு தேவையில்லை என்று மனமுடைந்து கதறி அழுகின்றாள். இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிந்தால் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் என்னால் வாக்குவாதம் நடக்கும். அவர்கள் குடும்பம் நலமாக இருக்கட்டும் என்று எண்ணி பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு நல்லதங்காள் காட்டு வழியே வருகின்றாள். தன் அண்ணன் அடையாளம் காண்பதற்காக ஆவாரம் பூச்செடிகளை வழியில் போட்டுக்கொண்டே வருகிறாள். அங்கே மாடு மேய்க்கும் சிறுவர்களிடம் இந்த பகுதியில் கிணறு இருக்கிறதா என்று கேட்கின்றாள். அறியாத அந்த சிறுவர்களும் அவளிடம் கிணறு இருக்கும் இடத்தை காட்டுகின்றார்கள். அந்த கிணற்றின் அருகே பிள்ளைகளுடன் நல்லதங்காள் அமர்கின்றாள். பசி மயக்கத்தில் குழந்தைகள் அனைவரும் உறங்கிவிட்டார்கள். குழந்தைகளின் பசியை தீர்க்க முடியாத பாவியாகி விட்டேன், இனி இந்த பொல்லாத உலகில் நாம் வாழ தேவையில்லை என்று நல்லதங்காள் விரக்தியில் எழுந்து நின்று தன் கணவன் காண்பதற்காக கிணற்றின் ஒரு புறம் தாலியையும் தன் அண்ணன் காண்பதற்காக மறுபுறம் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டும் சங்கையும் வைத்துவிட்டு தூக்கத்தில் இருக்கும் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை எடுத்து மனதை கல்லாக்கி கொண்டு கிணற்றில் போடுகின்றாள். இப்படியே ஒவ்வொரு பிள்ளையாக தூக்கி கிணற்றில் போடுகின்றாள். 6 பிள்ளைகளையும் கிணற்றில் போட்டுவிட்டாள். மூத்த மகனை அவள் தூக்கும் பொழுது அவன் கண் விழித்து கொண்டான். தாயிடமிருந்து தப்பித்து ஓட பார்க்கின்றான். உங்கள் வாரிசுக்காக நான் ஒருவனாவது இருக்கிறேன் என்று மகன் கெஞ்சுகின்றான். ஆனால் நல்லதங்காள் அவனையும் பிடித்து தூக்கி வந்து கிணற்றில் போட்டுவிட்டாள். கடைசியாக அவளும் கிணற்றில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள். கிணற்றில் அனைவரும் மூழ்கி இறந்து விட்டார்கள். நல்லதங்காளின் நீளமான முடி மட்டும் மேலே தெரிகின்றது. இவர்கள் இறந்த அரை மணி நேரத்தில் வற்றி போயிருந்த மானாமதுரையில் அடைமழை பொழிகின்றது. மழையால் அந்த ஊரே செழிப்பாக மாறுகின்றது. அதனால் காசிராஜன் அண்ணன் வீட்டிற்கு சென்ற மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்து வருவதற்காக அர்ஜுனாபுரம் கிளம்புகின்றான். அர்ஜுனாபுரத்தில் வேட்டைக்கு சென்று வீடு திரும்பிய நல்ல தம்பி வீட்டிற்கு வருகின்றான். தங்கையே என்று கத்திக்கொண்டே வீட்டிற்குள் நுழைகின்றான். மூலி அலங்காரி அவனை சிரித்த முகத்துடன் வரவேற்கின்றாள். என் தங்கையும் பிள்ளைகளும் எங்கே? அவர்களுக்கு உணவு கொடுத்தாயா? பசியோடு வந்தார்கள், அவர்கள் எங்கே என்று கேட்கின்றான். அப்பொழுது மூலி அலங்காரி நாடகத்தை தொடங்கிவிட்டாள். உங்கள் தங்கையும் பிள்ளைகளும் வந்தார்கள், அறுசுவை உணவை தயாரித்து வைத்து சாப்பிட சொன்னேன். ஆனால் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை,
பிள்ளைகளை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டாள் என்று பொய் சொல்கின்றாள். அதை கேட்ட நல்ல தம்பிக்கு நம்ப முடியவில்லை. மனைவியின் மேல் சந்தேகத்தால் அங்கு பணிபுரியும் பெண்களிடமும் வெளியே மக்களிடமும் கேட்டு உண்மையை அறிந்து கொள்கின்றான். நேராக மனைவியிடம் வந்து, என் தங்கைக்கு மட்டும் ஏதாவது நடந்தால் உன்னை உயிரோடு விடமாட்டேன் என்று ஆத்திரத்தில் கத்திவிட்டு நல்ல தம்பி தங்கையை தேடி வருகின்றான். காட்டு பகுதி வழியாக வருகின்றான். அந்த பகுதியில் காசிராஜன் வருகின்றான். நடந்ததை நல்ல தம்பி காசிராஜனிடம் சொல்கின்றான். இருவரும் அந்த காட்டு வழியே நல்ல தங்காளை தேடி வருகின்றார்கள். அவள் வழியில் போட்டு சென்ற ஆவாரம் பூச்செடிகளை பார்த்து கொண்டே அந்த திசைக்கு வருகின்றார்கள். கடைசியாக அந்த செடி கிணற்றின் அருகே முடிகின்றது. இருவரும் அந்த கிணற்றை எட்டி பார்த்தால் நல்ல தங்காளும் அவளது 7 குழந்தைகளும் கிணற்றில் சடலமாக மிதக்கின்றார்கள். அதை பார்த்த காசிராஜனும் நல்ல தம்பியும் மனமுடைந்து போய் கதறி அழுகின்றார்கள். இப்படி நடந்துவிட்டதே என்று நல்ல தம்பி நொறுங்கி போகின்றான். மனைவியும் குழந்தைகளும் இறந்த சோகத்தில் காசிராஜன் இனி நான் மட்டும் ஏன் வாழ வேண்டும் என்று அருகில் இருக்கும் ஒரு ஈட்டியை எடுத்து தன் மார்பில் குத்தி அவனும் இறந்து போகின்றான். தன் தங்கையின் குடும்பமே சிதைந்து கிடப்பதை பார்த்து நல்ல தம்பி ஆவேசமாகின்றான். உன்னை விடமாட்டேன் என்று வீட்டிற்கு சென்று அவள் மனைவியை அந்த அரண்மனையோடு தீ வைத்து கொளுத்தி விட்டான். மூலி அலங்காரி கொடூரமாக கருகி இறந்து போகின்றாள். என் தங்கை இல்லாத உலகில் நானும் இருக்கக்கூடாது என்று நல்ல தம்பியும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகின்றான். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து போனது. இந்த தகவல் அறிந்த அர்ஜுனாபுரம் மக்கள் சோகத்தில் மூழ்கி போனார்கள். அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்கின்றார்கள். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கு தோன்றினார்கள். தற்கொலை செய்து கொண்ட நல்ல தங்காள் பிள்ளைகள் காசிராஜன் நல்ல தம்பியையும் உயிர்ப்பித்தார்கள். அப்பொழுது நல்ல தங்காள், நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும், மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம். எங்களால் இறைவனுக்கு அந்த அவப்பெயர் வேண்டாம். எனவே நாங்கள் இறந்ததாகவே கருதி அருள் புரிய வேண்டும் என்று நல்ல தங்காள் சிவபெருமானிடம் வேண்டுகின்றாள். இந்த ஒரே காரணத்திற்காக நல்ல தங்காள் அர்ஜுனாபுரத்தில் தெய்வமாகிவிட்டாள். விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரத்தில் வயல்வெளிக்கு மத்தியில் நல்ல தங்காளுக்கு கோவில் இருக்கின்றது. கோவில் கருவறையில் நல்ல தங்காளின் சிலை கம்பீரமாக இருக்கும். 7 குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு பக்கத்தில் இன்னொரு சன்னதி இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பழுதடைந்த கிணற்றில்தான் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு என்று வரலாறு சொல்கின்றது. இந்த கோவிலில் நல்ல தங்காளுக்கு திருவிழா கோலாகலமாக நடத்தப்படும். அண்ணன் தங்கை பாசத்திற்கு எடுத்துக்காட்டாக நல்ல தங்காளின் கதை இன்றளவும் வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றது. இது போன்ற வரலாறு, புராணம் மற்றும் உணர்வு பூர்வமான கதைகளை பார்க்க நம்ம தமிழச்சி கதைக்களம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி.